அப்படி என்ன ரசிப்பார்கள்? பெரிய ஸ்டேடியம். இப்பொழுது கால்பந்தாட்டம் ஆடுவதை பார்க்கிறார்கள், கிரிக்கெட் ஆடுவதை பார்க்கிறார்கள். அதுபோல் அவர்கள் வேறு ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அது என்ன காட்சி என்றால், அடிமையாக பிடித்து வரப்பட்ட மனிதர்களை, போரில் தோற்றவர்களை, அடிமைகளை அங்கே கொண்டு வந்து குவித்து வைத்துவிட்டு பசியோடு சிங்கங்களை அந்த அறைகளிலே அடைத்து வைத்து அந்த சிங்கங்களை திறந்து விட்டு இந்த மனிதர்களை கடித்து குதறி சாகடிப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். மனிதனுக்கு மனிதன் ஒரு படிக்கிறார். அந்த கொராசியை விட்டு வெளியே வரும்போது விசிட்டர் புக்கில் ஏதாவது எழுதுங்கன்னு கேட்டாங்க. எந்த மொழியில் எழுதலாம்னு கேட்டேன். எழுதலாம்னா எழுதுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில எழுதலாம்னு சொன்னாங்க. தமிழில் எழுதுறேன், ஏன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் நல்லா சொல்லி சேர்ந்துக்கிறேன். இது உலக அதிசயம், இது உலக அசிங்கம் என்று உண்மையா இல்லையா? இது உலக அசிங்கம். மனிதனை துன்புறுத்துவதை, சிங்கம் போட்டு பீத்து தின்பதை பார்த்து கொண்டு ரசிக்கிற மனம் இருந்ததே. இதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான், வறுமையை ஒழிப்பதற்கு, மனித உறவுகளை மேம்படுத்துவதற்கு, இறைவனின் கட்டளைகளை உலகத்திற்கு வரவழைத்து கொடுப்பதற்காக இறைஞ்சினார், அழுதார். இவரின் மூலம் இறைவன் அவருக்கு வழங்கிய செய்திகள், அவர் மூலம் உலகத்திற்கு வழங்கிய செய்திகள் தான் திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் என்னை மட்டும் கவர்ந்ததில்லை. இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் சாரி சாரியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை படிக்க வாய்ப்பு பெற்றவர்கள் எல்லாம் ஒருத்தர் கூட மிஸ் ஆகிறதில்லை. அறிவுடன் 31வது அத்தியாயத்திலே சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்திலே இறைவன் சொல்லுகிறான், இது ஞானம் உள்ளவர்களுக்கான வசனம். திருக்குர்ஆனில் இருப்பது ஞானம் உள்ளவர்களுக்கான வசனங்கள், நல்லது செய்கிறவர்களுக்கான வசனங்கள். நல்லது செய்கிறவர்கள் யார்? யார் ஏகனுக்கு சிரம் செய்கிறார்களோ, யார் தன்னுடைய சகோதரர்களின் வறுமையை போக்க சக்காத்து கொடுக்கிறார்களோ, யார் வறுமையை பற்றி அஞ்சிக் கொண்டு இருக்கிறார்களோ, அதற்கு ஏற்ப இறை கட்டளையை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கான வசனம். இந்த ஒரு இடம் என்னை அடித்து போட்டது போல உணர்ந்தேன். ஞானம் உள்ளவர்களுக்கான வசனங்கள். இது கற்றுவிட்டோம் என்றால் 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்களை நாம் கற்றுவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் ஞானம் உள்ளவர்கள் ஆகிவிடுவோம். இப்பொழுது நமக்கு ஞானம் இருக்கிறதா? இருக்கப்படுவதாக, சொல்லப்படுவதாக, நம்பப்படுவதாக கருதப்படுகிறது. நமக்கு நிறைய ஞானங்கள் இருக்கின்றன. கம்ப்யூட்டர் தெரியுது, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியுது, சைக்காலஜி தெரியுது, சோசியாலஜி தெரியுது, பிலாசபி தெரியுது, இன்னும் இருக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்ஸ் எல்லாம் தான் தெரியுது. படைப்புகளை பயன்படுத்துகிற முறைகளைத்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர படைத்தவனை பற்றிய படிப்பில் ரொம்ப அசட்டையாக இருக்கிறோம். படைத்தவன் பெரியவனா? படைக்கப்பட்டு அழிந்து போகிற பொருள்கள், படைக்கப்பட்டவைகள் பெரியதான். நேற்று வாங்கின செல்போன் இன்னைக்கு பாதி வரைக்கும் கூட விற்க முடியல. நேற்று வாங்கின காது பாதி மரியாதை கூட இல்லை. ஆனால் இறைவனின் மதிப்பு அப்படியா? படைத்தவன், படைத்தவனை பற்றிய அறிவை பெறுவதிலே நாம் சுணக்கம் காட்டுகிறோம். படைத்தவனை பற்றிய அறிவை பெற்றவர்களை மதிக்க தவறுகிறோம். பயான் பண்றதுக்கு யாராவது சொன்னாங்கன்னா, எங்க ஊர்ல அவருக்கு இறைவனின் செய்திகளை சொல்லுகிற அவருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு. ஆளுக்காட்டெல்லாம் ஒன்றும் பெருசா கொடுக்க வேண்டியதில்லை. பஸ் டிக்கெட்டு கொடுத்து சோறு போட்டு ஏதோ கையில் காசு 5 கொடுத்து அனுப்பிச்சா போதும். ஆனால் திண்டுக்கல் லியோனி பழைய பாட்டா புதிய பாட்டான்னு பட்டிமன்றத்துக்கு வருவான். இதே முஸ்லீமுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து கேட்டுருக்கான். இதில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஆச்சரியம். 3 லட்சம் ரூபாய் கொடுத்து
பள்ளிவாசலுக்கு எதிர்க்க திண்டுக்கல் யோனியின் சுவையான பட்டிமன்றம் நடத்துகிறார். ஆனா இந்த ஆலிம் சார் படைத்தவனை பற்றி பேசும்போது அவருக்கு சோறு போட்டா போதுமா, பஸ் டிக்கெட்டு கொடுத்தா போதுமா, அப்படியே 4 கையில கொடுத்து அனுப்பி விடலாமா. ஏன்னா அவர் நிறைய சம்பாதிக்கிறாராம். எங்க சம்பாதிக்கிறாருன்னா மௌனூர் ஓய்வு சம்பாதிக்கிறாராம், பாத்தியா ஓய்வு சம்பாதிக்கிறாராம், செக்கவங்களுக்கு 40 நாள் பாத்தியா ஓய்வு சம்பாதிக்கிறாராம். அங்க மட்டும் என்னடா வாழ்க்கைன்னு பார்த்தா திண்டுக்கல் யுவனிக்கு தர்ற மாதிரி பட்டிமன்றத்தில் வரவங்களுக்கு சினிமாக்காரனை கூப்பிட்டு ஆடுற மாதிரி டிவிக்காரனுக்கு கொட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குறதில்ல. வேண்டுமென்றே இதை பேசுகிறேன் சகோதர சகோதரிகளே. படைத்தவனை பற்றி பேசுகிறவர்களுக்கு நீங்கள் பொருள் தருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் சொல்லும் பொருளை கவனித்து கேட்கிற உணர்வு நம்மை குறைந்திருப்பதாக எல்லாரும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறோம். இறைவனுக்கு தெரிந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை விளக்குகிற அறிஞர்கள், அதற்காகவே உழைத்தவர்கள் விளக்காமல் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு தெரியாது என்பது நிரூபணமாகிவிட்டது என்று அர்த்தம். படைப்புகளை பற்றிய கல்வியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது மாறக்கூடியது, நிறையற்றது, இம்மையிலே இருப்பது, மறுமைக்கு வரப்போவதில்லை. அது உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ இறைவன் பார்க்க போவதில்லை என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாடியை எண்ணெய் போட்டு ஒருவருக்குன்னே 2-3 பேர் இருக்கிறான். அது நல்லா தாடியை ட்ரிம் பண்ணி நல்லா உருவி கண்ணியமான தோற்றம் தரணுங்கிறதுக்கு சலவை சட்டையெல்லாம் போட்டு குருதாலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் இவெல்லாம் இருக்கிறவரு மற்ற விஷயங்கள்ல ரொம்ப காட்டியா இருக்கிறாரு இல்லையா? குடும்ப வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவன் கற்பித்திருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்திருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு வீட்டில் பேசும்போது சாதாரணமாக சொன்ன செய்திதான் இது. கவனியுங்கள். ஒரு வீட்டுக்குள், உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நுழையும் போது கூட ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு சொல்லித்தான் நுழைய வேண்டும் என்கிறது இஸ்லாம். உண்மையா இல்லையா? யாரை பார்த்தாலும் சந்தித்தாலும் ஒரு மூமின் ஒரு மூமினை பார்த்து ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்று வாய்களே சொல்ல வேண்டும். இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா கழுதை தேஞ்சி கட்டெரும்பாகி கட்டெரும்பும் தேஞ்சி சித்தமே. நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஒரு சலாம் சொல்லிட்டாரு, ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இதன் பொருளை கவனியுங்கள். உலகம் இஸ்லாமிய வட்டத்திற்குள் ஒரு உலகம் இருக்கிறது, இஸ்லாமுக்கு வெளியே ஒரு வட்டம் இருக்கிறது என்று சொன்னேனே. அந்த வட்டம் சாந்தி இல்லாமல் இருக்கிறது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறது, நிதானம் இல்லாமல் இருக்கிறது, இறை கட்டளையை அறியாமல் இருக்கிறது, அறிந்தும் புரியாமல் இருக்கிறது, புரிந்தும் உணராமல் இருக்கிறது, உணர்ந்தும் செயல்படுத்தாமல் இருக்கிறது. நாளைய நரகத்திற்கு வாசல் அமைத்துக் கொண்டே இருக்கிறது. மனித உடல்களாலும் நெருப்பு கண்களாலும் சமைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கு, நரகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிற உலகம். இஸ்லாத்துக்குள் இருக்கிற உலகம் எப்படி இருக்க வேண்டும்? வணக்க வழிபாடுகள் மட்டும் போதுமானதுதானா? இறை கட்டளைகள் வணக்க வழிபாடுகளை மட்டும்தான் சொல்கின்றதா? 6666 வசனங்களில் இறைவன் எத்தனை விஷயங்களை போதித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறையில் நமக்கு எத்தனை சுன்னத்தான விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு வழி போனால் அவருடைய ஹதீஸ்களிலே இருந்து வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதை விட மேலை நாடுகளிலே, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே, குறிப்பாக அமெரிக்கா நாட்டிலே how to live well, how to maintain family life, how to educate our children, how to carry forward our business. வெங்காயம் வெள்ளப்பூண்டு அவன் பிசினஸ் உயர்ந்ததே தவிர நடத்தினவன் பிசினஸ், அதில் போய் வந்தவன் எவன் பிசினஸாவது உயர்ந்தது, எவன் வாழ்க்கையாவது குடும்பம் சீர்படுத்துது. ஆனால் இறைவன் கொடுத்த கட்டளையும், அதை நபிகள் வாழ்ந்து காட்டிய முறைகளும், அதை செயல்படுத்தி காட்டிய, அதை போதித்த ஹதீஸ்களையும் நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்?
சொர்க்க வாழ்க்கைக்கு நாம் அச்சாரம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இம்மை வாழ்க்கையே சொர்க்கமாகிவிடும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து என்று வீட்டுக்குள் நுழைகிறோம் என்றால், ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் டிசைன் எல்லாம் போட்டு விடுவீர்கள். அது கம்ப்யூட்டர்ல இப்போ வர்ச்சுவல் டிசைன் எல்லாம் கூட போட்டு கட்டடம் கட்டின மாதிரியே படங்களும் போட்டு முடியுது நம்மளால. ஆனால் கட்டணம்னு எழுப்பும் போது இந்த டிசைனை பயன்படுத்தி அப்படியே எடுத்து ஒட்டி வச்சுட்டா கட்டணம் வந்துடுமா? அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்கிறது கவனியுங்கள். கடைகால் போடணும், மரம் வேணும்னா மரம், கல் வேணும்னா கல், சிமெண்ட் வேணும்னா சிமெண்ட்டு, எல்லாம் வாங்கி கட்டி முடிச்சு பெயிண்ட் அடிச்சு சாரம் கட்டி எல்லாம் பண்ண பிறகு தானே கட்டடம் வரும். டிசைன் போட்டால் வந்துடுமா? ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துன்னு ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்த்து சொல்லுவது என்பது டிசைன் தான். அதை செயல்படுத்துவதற்கு என்ன செய்கிறோம்? சாந்தியும் சமாதானமும் இந்த வீட்டில் நிலவுவதாக அதற்கான சூழல், அதற்கான சிமெண்ட், அதற்கான கல், அதற்கான மரம் எல்லாத்தையும் தயார் பண்ண வேணுமா வேண்டாமா? உதாரணத்துக்கு சொல்றேன், சாந்தி வர வேண்டும் என்றால் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நாயகமும் அவருடைய துணைவியார்கள் வாழ்ந்த வாழ்க்கை போல இருக்க வேண்டாமா? குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது நமக்கு மாடல் இல்லையா? யார மாதிரி வாழணும்னா குஷ்பு மாதிரி வாழணுமா? குஷ்பு மாதிரியா வாழணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கே சொல்றேன், வெறும் முஸ்லிம்களுக்கு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய முறை இருக்கிறதே, கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்த முறை இருக்கிறதே, அன்பு ததும்பும் வாழ்க்கை முறை உண்டா இல்லையா? ஒரு கோப்பையிலே நீர் அருந்திக்கு நீரோ வேறு மானமோ அருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அதை தாருங்கள் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர். அதை வாங்கி அதிலேயே பருக வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாயருகே கொண்டு போகிறார். நீங்கள் எந்த பக்கம் வாய் வைத்து குடித்தீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் கூச்சப்பட்டுக் கொண்டே இந்த பக்கம் என்று சொல்கிறார். அதை வாங்கி அந்த பக்கம் வாய் வைத்து குடிக்கிறார். இந்த அன்பு தன்மை இருந்தால்தான் சாந்தியும் சமாதானமும் வீட்டில் இல்லையா? சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கூப்பிட்டு சலாம் சொல்லி இறை தூதர், இறுதி தூதர், மிராஜ் பயணமெல்லாம் மேற்கொண்டவர், உலகத்தையே இஸ்லாமிய மயமாக்குவதற்கு முயன்று வெற்றி பெற்றவர், சிறு குழந்தைகளிடத்திலே விளையாட்டு போக்காக இருப்பார் என்பதை எத்தனை முறை படித்திருக்கிறீர்கள்? சஜிதா செய்து வணங்கிக் கொண்டிருக்கிறார், தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிறவர் பார்க்கிறார். ரொம்ப நேரமா ரசூலுல்லாஹ் சஜிதா பண்ணிட்டு இருக்கிறாங்க என்று ஓரக்கடையில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் ரொம்ப நேரமா இருக்கிறாரு கேட்கிறாங்க. அந்த சரவா கேட்கிறாரு, என்ன இன்னைக்கு வெளியே வந்த பிறகு என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் சஜிதா பண்ண மாதிரி இருக்குது, நீங்க பார்க்கலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பார்க்கலையா? என் முதுகுல பேரன் ஹசன் உட்கார்ந்து குதிரை சவாரி இருக்கிறாரு, அவரை தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு தான் அவ்வளவு நேரம் சஜிதா பண்ணினார். குழந்தைகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த வழிகாட்டுதல் வேறு எங்கும் கிடைக்கும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது என்னவாக இருந்தது என்று கேட்கும் போது 10 பக்கம் சொல்லல, 5 பக்கம் சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு திருக்குர்ஆனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. தட்டி பார்த்துக்கங்க, ஒட்டி பார்த்துக்கங்க. ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி, ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துன்னு சொன்னா சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்றால் அதற்கான சூழல் குடும்பத்தில் இருக்கிறதா? இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம இஸ்லாமியரானோம்னு அர்த்தம். தாடி வச்சுக்கிட்டாலோ தொப்பி வச்சுக்கிட்டாலோ இஸ்லாமியர் ஆகிட முடியாது. நம்மளால நமக்கு வேறு வேலை இருக்கிறது, நிறைய வேலைகள் இருக்கிறது. அறியுங்கள், இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்தது. இந்த வாழ்க்கை சமத்துவம், சகோதரத்துவம், இதை இந்த நாட்டிலே கூட பெரிய புரட்சி வந்து கழுத்தை வெட்டி கில்லட்டின் பிளேட்ல வச்சு ஆளை வெட்டி போட்ட காலத்திலேயே லிபர்ட்டி, இகாலிட்டி,
ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இஸ்லாம் அதற்கு பல நூற்றாண்டு முன்னாலேயே சுதந்திரத்தை தந்துவிட்டதே, சமத்துவத்தை தந்துவிட்டதே, சகோதரத்துவத்தை தந்துவிட்டதே. அது இவங்க சொல்லி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னு ஆகிட்டாங்க. வெற்றவன் சொன்னதாவது கிலட்டின் பிளேட்ல வச்சு வட்டவன் சொன்னதா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைக்கட்டளையை செயல்படுத்தியவர் சொன்னதல்லவா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். வேறு மதத்துக்காரர்கள் ஒரு நாட்டுக்குள் வாழும்போது உரிய வரியை செலுத்திவிட்டு அவர்கள் அந்த மதத்தை பின்பற்றி கொண்டு வாழ்ந்தால் அவர்களை தடுக்க மாட்டேன் என்று சொல்கிறாரே உமர் எல்லாரும் யாருடைய அடிப்படையிலே சொன்னார்? அதுதானே சுதந்திரம், அதுதானே சகோதரத்துவம், அதுதானே சமத்துவம். இங்கே சவுதி மன்னரே வந்து தொழுவதற்கு வந்தாலும் அவருடைய தலைவர் முன்னால் வந்துட்டாருன்னா அவருக்கு பின்னாலே நான் ராஜாவை ராஜனாக்கி என்று சொல்ல முடியுமா? உங்களுக்கே தெரியுமே. ஆக சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம், சாந்தி, சமாதானம் வழிபாட்டிலே மிகச்சிறந்த வழிபாடு என்று உலகத்தில் ஒன்று எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. இங்கே சட்டம் போட்டு கூவதில்லை, மைக்கு வச்சு பாட்டு பாடுறதில்லை, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றதில்லை, போனான்னு தூங்குறவங்களெல்லாம் முதியவர்களெல்லாம் எழுப்பி விடுறதில்லை. அமைதியாக இருந்து இறை வசனங்களை அவன் காட்டிய வழியில் அவன் தந்த மொழியில் லேசாக நாம் அனைவருக்கும் கேட்கிற மாதிரி இமாம் சொல்லுவார். நாம் மனசுக்குள்ளே சொல்லணும். ஆமீன் என்பதை மட்டும்தான் நாம் சத்தம் போடுறோம். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் முதியவர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு பாதிப்பு வருமா? ஆஸ்பத்திரி எதற்கு நோ ஹார்ம்னு போட்டுருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன், இந்தியாவில் பார்த்துருக்குறேன், இங்கே எப்படியோ எனக்கு தெரியாது. ஏன் நோ ஹார்ம்னு போட்டிருக்காங்க? ஹார்ன் அடிக்கக்கூடாது. உடம்பு சுகமீனமாக இருக்கிறவருக்கு அந்த சத்தம் கேட்டதுன்னா உடம்பு வலியை, உடம்பு நோயை அதை அதிகப்படுத்தி வரும். அதுதானே நோ ஹார்ம்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பேஷண்ட்டையே ஏற்றி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவசர பேஷண்ட்டு, அவசரமாக படிக்க வச்ச பேஷண்ட்டை ஏற்றி வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் போகிற சத்தம் வந்து பார்க்க 15 ஊருக்கு புரியல. இங்கே நாம் ஆமியும் தவிர மற்றதெல்லாம் மனசுக்குள்ளேயே தானே சொல்கிறோம். இறைவனுக்கு தெரிஞ்சா போதும்னு தானே சொல்கிறோம். வழிபாட்டிலேயே சிறந்த வழிபாடு உது செய்கிறமே. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே சைக்காலஜியில் கண்டுபிடிக்கப்பட்டது. மூளை ஏன் சில பேருக்கு மூளையும் சரி மனமும் சரி பாதிக்கப்படுகிறதே ஏன்? இந்த ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் கலந்து கண்டுபிடித்தார்கள். யார் சீக்கிரம் மனோதத்துவ ரீதியாக மனவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், யார் பாதிக்கப்படவில்லை என்று பார்த்தால் யாருடைய உடம்பிலே இருக்கிற செல்கள் இறந்து கொண்டே இருக்கின்றன. புது செல்கள் ரத்தத்திலே வெள்ளை செல்களும் சிவப்பு செல்களும் செத்து புதிய செல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. செத்து போகிற செல்கள் ரத்தத்தின் வழியை வந்து தோலுக்கு கீழே இருந்து தங்கி இங்கே இருக்கிற துளைகள், வேர்வை வருகிற இந்த துளைகள் இருக்கிறதே, இதுவரைக்கும் கால் கணுக்கால் வரைக்கும், முகம் திறந்திருக்கிற முகம் வரைக்கும், இந்த நடு வயிறு வரைக்கும், இந்த பகுதிகளில் காது பின் மடல்களிலே காலிலே எல்லா இடத்திலேயும் அது வெளியேறுவதற்கு இங்கே வந்து உட்கார்ந்து விடுகிறது. மிதந்து டெட் செல்ஸ் வந்து உயிரோடு இருக்கிற செல்லை விட கனம் குறைவாக இருக்கும். அது மிதந்து மேலே வந்து விடும். அது வரும்பொழுது ஒரு நாளைக்கு 5 முறை சைக்காலஜியில் கண்டுபிடிச்சோம். 30 வருஷத்துக்கு முன்னாலே நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம். இந்த டெட் செல்ஸ் வந்து மேலே இருக்கிறதே, அதை கழுவவில்லை என்றால் மறுபடியும் காற்று காரணமாக வேர்வை காரணமாக அது உள்ள போயிடுது. போகிறது ஃபாரின் பாடி ஆகிடுது. அது மறுபடியும் உள்ள ரத்த ஓட்டத்துக்குள்ளே போய் மூளையிலோ இதயத்திலோ போய் தங்கி விடுகிறது. அப்படி தங்கிவிட்ட அந்த டெட் செல்ஸ் இருக்கிறவர்களுக்கு மனம் சீக்கிரம் பாதிக்கப்பட்டு விடுகிறது.
மன பாதிப்பு, மனக்குழப்பம், மனச்சிதைவு, மனச்சிதறல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் டெட் செல்ஸை கழுவி விட்டுருணும், சுத்தமாக கழுவிடணும் அப்படின்னு நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்சு எந்த பேஷண்ட் வந்தாலும் பாத்ரூமுக்கு அனுப்பி முகத்தை கழுவிட்டு வா, காது மடல்களை நல்லா சுத்தப்படுத்திட்டு வா, கை புறங்கை வரைக்கும் வெளியே தெரிகிற கை வரைக்கும் கழுவிட்டு வா, நல்லா விரல் நகமெல்லாம் கழுவிட்டு வா, காலில் சுத்தமாக கரண்ட கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வா, வாய் உள்ள அந்த டெட் செல்ஸ் நிறைய இருக்கும், வாயை கொப்பளித்து தேய்ச்சிட்டு வா, கொப்பளிச்சுட்டு வா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இஸ்லாத்துக்கு வந்து அதிர்ச்சி இது காலகாலமா இருந்துட்டு இருக்கிறாங்க. காலகாலமா இது டெட் செல்ஸ்னால அதை ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லல, இறைவன் கட்டளை, ரசூலின் கட்டளை, அப்படியே பின்பற்றுகிறீர்கள். அதனாலதான் மற்ற சமூகத்தாரை விட மன பாதிப்பு இங்கே குறைவாக இருக்கிறது. புள்ளி விவரப்படி பார்த்தா குறைவாக இருக்குது. எப்போ நம்மளையே சில பேர் தொழுகையை பொழுதுபோக்கா விட்டு ஆரம்பிச்சுட்டோமோ, எப்போ நம்ம வந்து ஒளி செய்யறதெல்லாம் குறைச்சிக்கிட்டோமோ, தொழிலையே குறைச்சிக்கிட்டோமோ, இப்போ பேஷண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க நிறைய. இது ஸ்ட்ரிக்டா இருந்த வரைக்கும் இப்போ நம்ம தான் ஆரம்பிச்சுட்டோம்ல தமிழ்நாட்டில். 3 வேளை தொழிலா போதும், 2 வேளை தொழிலா போதும், நீண்ட நேரம் தொழிலா போதும், 10 நேரம் தொழிலா போதும், கால் 1 நேரம் தொழிலா போதும்லாம் கடை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சில பேர். இதெல்லாம் வந்த பிறகுதான் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிறாங்க, வருமானம் வருது, அது வேற விஷயம். ஆனா இவங்க பாடு என்ன ஆகுதுன்னு பாருங்க. மனபாதிப்புக்கு கூட எவ்வளவு செய்கிறது, எப்படி அது அதிர்ந்து போனீங்க. என்னை கவர்ந்தது மட்டுமல்ல, இஸ்லாம் பாதித்து விட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நேரமாகிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்னை பாதித்த இடம் வணக்க வழிபாடுகளும் சரி, சக்காத்து என்பது ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இறைவன் தீர்த்து சொல்லி இருக்கிறான், சக்காத்து கொடுத்தாக வேண்டும். நம்ம ஆளுநருக்கு பெரிய ஆராய்ச்சியில் அறிவிக்கிறாங்க, கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சக்காத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதில் கொஞ்சமாக கொடுத்துட்டு கொடுத்த மாதிரி கணக்கு கழுவ முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறதாக எனக்கு தெரிய வருது. பணக்காரர்கள் சக்காத்து கொடுன்னு சொன்னானே இறைவன், அது சரியாக கொடுக்கப்படுமானால் நம்மை சுற்றி வறுமை இருக்குமா? இந்த கேள்வியை மட்டும் உங்கள் மனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் முகம் தெரியாதவங்களுக்கு கொடுக்க சொல்றதே, என் தம்பிக்கு கொடு, என் தங்கைக்கு கொடு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடு, அப்புறம் என்னை சுற்றி இருக்கிற அண்டை வீட்டாருக்கு கொடு, நண்பர்களுக்கு கொடு, அப்புறமா மற்றவங்களுக்கு கொடுன்னா இப்போ கோடிக்கை எடுத்துட்டு கழிவிட்டாங்க சக்காத்து வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு கொடு, இதுக்கு கொடு. அண்ணன் பட்டியா கேட்கிறாரு, உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கிறாரு, மருத்துவ சிகிச்சை செய்ய முடியல, என் சக்காத்தை எங்க எடுத்து போயிட்டாரு. கடவுளை மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டு இருக்கிறாரு தம்பி, அங்க கொடுக்காம நான் எங்க எடுத்து போய் கொடுக்குறது. புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான், எங்க சொந்தக்காரன் பொண்ணு வந்து பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்குது, அங்க சக்காத்து கொடுக்காம வேற யாரும் உண்டா இல்லையா? வறுமையை ஒழிப்பதற்கு சக்காத்தை விட பெரிய வைத்தியமே இல்லை. இதைதான் நான் சொன்னேன். இந்தியா மட்டும் இஸ்லாமிய நாடு ஆகிவிட்டால், நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அறிவிப்பு செய்தேன், டிவிலெல்லாம் பேசினேன். இந்தியா மட்டும் இஸ்லாமிய நாடாக பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் ஆகிவிட்டால் இந்தியாவின் வறுமை ஒழிந்து விடும்னு சொன்னேன். இதை சொன்ன உடனே பாராளுமன்றத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் இந்த ஆடு முஸ்லீம் ஆன பிறகு இந்தியாவே இஸ்லாமிய நாடாக சொல்லலாம். நான் எதுக்கு சொன்னேன்னு பாதி வார்த்தையை விட்டுட்டு இஸ்லாமிய நாடாக சொல்றான்னு எதிர்த்து கேள்வி கேட்க பாசனம் அதை பற்றி விவரம் சேகரித்து பதில் சொல்றேன்ட்டு அப்போ உள்துறை அமைச்சர் மறுநாடு சொல்றேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வந்து இஸ்லாமிய நாடு ஆகணும் இந்தியான்னு சொன்னியா அப்படின்னு. ஆமாம் சொன்னதான், எதுக்கு சொன்னேன் அப்படின்னாங்க. யோ இஸ்லாமிய நாடு ஆயிடுச்சுன்னா வறுமை ஒழிஞ்சிரும், சக்காத்து கொடுத்தோம்னா வறுமை ஒழிஞ்சிரும்னு சொன்னையா. இன்னைக்கு சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்காரன் 7500 கோடி ஏமாத்திட்டு போயிருக்கிறான். அதில் சக்காத்து 7500 கோடியும் சக்காத்தா கொடுத்துருந்தா வறுமை ஒழிஞ்சு போயிருக்கோம். உண்டாயிட்டு அது திருடி வைக்கிறதுக்கு ஒன்றுன்னா அக்கறை இருக்குது. சக்காத்து கொடுக்குறதுனா நேர்மையாக சம்பாதிக்கணும். இப்போ நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா
97,000 ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும் இல்லையா? 1000 ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும். அப்பதான் 1000 ரூபாய் கொடுக்க முடியும். நான் 1 லட்சம் ரூபாய் சக்காத்து கொடுக்கறது முடிவு எடுத்தால் நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற ஆர்வத்தையே உண்டாக்குவது நேர்மையா சம்பாதிக்கணும். சக்காத்து பணம் கொடுக்கணும்னா கணக்கு இருக்கணும். இல்லை டூப்ளிகேட் கணக்கெல்லாம் எழுதி ஒவ்வொருத்தரும் 4 கணக்கு எழுதலாம் நம்ம ஊர்ல. அது அதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு அது அது அதுக்கு அப்படின்னு எழுதுறாங்க. உள்ளே கூட படிக்க விடுறது இல்லை அந்த கணக்கு புத்தகத்தை. இந்த திருட்டுத்தனமெல்லாம் பண்ண முடியாது. இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். முடிக்கும் போது ஒன்று சொல்கிறேன். நான் கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் இஸ்லாத்துக்கு வந்த உடனே இறைவனை பார்த்து விட்டாயா என்று டிவி பேட்டியெல்லாம் கொஞ்சம் பிரபலமாக இருந்ததுனால என்னை கேட்டாங்க. நிறைய பத்திரிகைகளெல்லாம் செய்தியெல்லாம் போட்டாங்க. அப்புறம் என்ன வெட்டுறேன் முத்தனை நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பேட்டி கேட்டபோது கேட்டாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே, இஸ்லாத்துக்கு போயிட்டியே, இறைவனை பார்த்துட்டியான்னு கேட்டாங்க. நான் திருப்பி கேட்டேன், நான் இறைவனை பார்க்கறதுக்கு தான் இஸ்லாத்துக்கு போனேன் போனேன்னு சொல்றேன். இறைவனை பார்க்கறதுக்கு நான் போகல. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து ஆம், நம்முடைய அனைத்து எண்ணங்களையும், நம் அனைத்து சொற்களையும், நம் அனைத்து செயலையும், நம் ஆணவத்தையும், நம்முடைய அடக்கத்தையும், நம்முடைய வேகத்தையும், நம்முடைய நிதானத்தையும், நம்முடைய அன்பையும், நம்முடைய அறிவையும், நம்முடைய ஆற்றலையும், நம்முடைய தெளிவையும், நம்முடைய தேர்ச்சியையும் எல்லாவற்றையும் தந்தவன் இறைவன், தந்து பரிபாலிக்கிறவன் இறைவன். அது அவனுக்காகவே செலவழிப்பது இஸ்லாம். அந்த வாழ்க்கையை பழகிக்கொள்ள உங்கள் மனத்தில் ஒரு சிறு தூண்டுதல் ஏற்படுத்தி இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சிக்காக எடுக்கப்பட்ட சிரமங்களுக்கு இறைவன் நற்கூலி தருவான் என்று சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.